வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே இருந்து கமலஹாசன் அவர்கள் படப்பிடிப்பு காரணமாக நான் தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த இடத்திற்கு யார் வருகிறார்கள் என்று பார்த்தால், மக்கள் செல்வன் என்று அழைக்கப்படக்கூடிய திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸாக 8வது சீசனுக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வர இருக்கிறார். இது மிகப்பெரிய அளவிலே விஜய் தொலைக்காட்சியினுடைய பல நேயர்களுக்கு மத்தியிலே, பிக் பாஸினுடைய ரசிகர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கிறது. பல பேர் பல கேள்விகளை முன்வைக்கிறார்கள். என்ன இருந்தாலும் கமலஹாசன் போல் வருமா என்று சில பேர் கேட்கிறார்கள். ஏனென்றால் கமலஹாசன் அவர்கள் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட சினிமா அனுபவம் உடையவர். அவர் குழந்தை பருவமாக இருக்கிற போதே களத்தூர் கண்ணம்மா என்கிற திரைப்படத்திலே நடித்து தொடர்ச்சியாக அவர் சினிமாவிலே இயங்கி வந்தார். கொஞ்சம் வளர்ந்த பின்பு அவர் நடன இயக்குனராகத்தான் இருந்தார். கோலப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு நடன இயக்குனரோடு பணிபுரிந்தார். பின்பு ஆர்சி சக்தி என்று சொல்லக்கூடிய இயக்குனரோடு சேர்ந்து சினிமா உதவி இயக்குனராக வேலை செய்தார். அப்படியே பாலச்சந்தர் அவர்களுடைய ஒரு நடிகராக அறிமுகம் செய்யப்பட்டார். இப்படி தொடர்ச்சியாக அவருடைய நடிப்பு பயணத்திலே பல பரிணாமங்களை கடந்து உலக நாயகன் என்று பட்டம் சூட்டக்கூடிய அளவிற்கு பல வித்தியாசமான வேடங்களிலே நடித்திருக்கிறார். அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்கள், அவ்வை சண்முகி போன்ற படங்கள், பார்வையற்றவராக நடித்த ராஜா பார்வை போன்ற படங்கள், அன்பே சிவம் போன்ற படம், மகாநதி, மூன்றாம் பிறை என்று மிகப்பெரிய அளவிலே அது ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக எடுக்கப்பட்ட விஸ்வரூபம் என்று எத்தனையோ வித்தியாசமான கதாபாத்திரங்களிலே, யாரும் ஏற்று நடிக்க தயங்குகிற கதாபாத்திரங்களிலே, பல வித்தியாசமான வேடங்களிலே நடித்தவர், புகழ்பெற்றவர். அவருக்கு மிக நீண்ட சினிமா அனுபவம் இருக்கிறது, கலை அனுபவம் இருக்கிறது. எனவே அவர் பிக் பாஸாக இருக்கிற போது இருக்கிற அனுபவம் என்பது ஒரு தனித்த அனுபவம். ஆனால் விஜய் சேதுபதி ஒரு கடந்த 2010 தென்மேற்கு பருவக்காற்று என்கிற திரைப்படத்திலே கதாநாயகனாக அறிமுகமானார். அதற்கு முன்பு பல குறும்படங்களிலே அவர் நடித்திருக்கிறார். அந்த குறும்படங்களிலே நடிப்பதற்கு முன்பு சின்ன சின்ன வேடங்களிலே நடித்திருக்கிறார். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ரொம்ப அடித்தட்டிலே இருந்து, சாமானிய வாழ்க்கையிலே இருந்து, எளிய மனிதனாக இருந்து, கல்லூரி படிப்பெல்லாம் முடித்ததற்கு பின்பு துபாயிலே போய் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்து, பின்பு கூத்துப்பட்டுறையிலே ஒரு எழுத்தராக, ஒரு சாதாரண கணக்கு அக்கவுண்ட் பார்க்கக்கூடியவராக இருந்து சினிமாவில் படிப்படியாக வளர்ந்தவர். அவருக்கு வாழ்வினுடைய பல பரிணாமங்கள் தெரியும். கமலஹாசனுக்கு கூட இளமையிலேயே அவர் பெரிய வெற்றிகளை பெற்றுவிட்ட காரணத்தினால் அவருக்கு ஒரு வறுமை சார்ந்த வாழ்க்கையோ, ரொம்ப துயரம் சார்ந்த வாழ்க்கையோ என்று நாம் சொல்ல முடியாது. அவர் மிக எளிதாக அதை மிக மிக வேகமான வெற்றிகளை பெற்றவர். ஆனால் விஜய் சேதுபதி படிப்படியாக அந்த வெற்றிகளை பார்த்தவர். அவருக்கு சமூக வாழ்வியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் தெரியும். அன்றைக்கு அவரோடு தொடக்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை நண்பர்களுக்குமே அவர் நிறைய உதவிகள் செய்தவர். நிறைய பேரை இயக்குனராக அறிமுகப்படுத்தியவர், நிறைய நண்பர்களோடு பயணித்தவர். தமிழ் சினிமாவினுடைய புதிய அலையை உருவாக்கிய அந்த குறும்பட இயக்குனர்களினுடைய அந்த புதிய அலையிலே மிக முக்கியமான கதாநாயகனாக அறியப்பட்டவர் விஜய் சேதுபதி. அது மட்டுமின்றி தயாரிப்பாளராக மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற படங்களை எல்லாம் அவர் தயாரித்திருக்கிறார். பல வித்தியாசமான வேடங்களிலே நடித்திருக்கிறார். எப்படி கமலஹாசன் அவர்கள் பல்வேறு வித்தியாசமான வேடங்களிலே நடித்தாரோ, அதே போலத்தான் இவரும் மிக இளைஞராக இருக்கும்போதே முதியவராக வேடம் நடித்திருக்கிறார். இப்பொழுது கூட கடைசியாக வெற்றி பெற்ற, இதுவரைக்கும் வந்த படங்களிலே கடைசியாக வெற்றி பெற்ற மகாராஜா போன்ற படம் கூட ஒரு 45 வயது 50 வயதுக்காரராக நடித்திருக்கிறார். அது ஒரு குழந்தைக்கு தகப்பனாக அவர் நடித்திருக்கிறார். எந்த இமேஜை பற்றியும் கவலைப்படாமல் வில்லனாக நடிப்பார், குணசித்திர கதாபாத்திரங்கள் நடிப்பார், பல்வேறு வேறுபட்ட கதாபாத்திரங்கள் நடித்திருக்கிறார். தமிழ் திரையுலகம் தாண்டி தெலுங்கிலே நடித்திருக்கிறார். அதே போல் இந்தி திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார். மிகப்பெரிய அளவிலே சமீபத்திலே வெற்றி பெற்ற ஷாருக்கானுடைய ஜவான் படத்திலே மிகப்பெரிய வில்லனாக நடித்திருக்கிறார். இப்படி பல படங்களிலே வித்தியாசமான பரிணாமங்களை பெற்றவர், ஒரு சமூக சிந்தனை உள்ளவர். எப்பொழுதுமே அவர் பல அதிரடியான கருத்துக்களை கூட அவர் சொல்லியிருக்கிறார். சாமி நம்மளை காப்பாற்றும் சொல்கிறவனை நம்பு, சாமியை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறவனை நம்பாத என்றெல்லாம் மாஸ்டர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே பேசினார். எந்த ஈகோவும் பார்க்காமல் பல சக நடிகர்களோடையெல்லாம் பல படங்களில் அவர் நடித்திருக்கிறார். விஜய் படத்தில், ரஜினிகாந்த் படத்தில், கமல்ஹாசன் படத்தில் எல்லாம் நடித்திருக்கிறார். ஏற்கனவே சன் தொலைக்காட்சியிலே ஒரு சமையல் சார்ந்த நிகழ்ச்சியில் அவர் ஏற்கனவே அதுலேயும் பங்கு பெற்றிருக்கிறார். இப்பொழுது அவர் பிக் பாஸிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு சேர்ந்திருக்கிறார். விஜய் சேதுபதி அவர்கள் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புகழ் வெளிச்சத்தை எப்படியெல்லாம் சமூக சிந்தனையாக அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு விகடன் விருது வழங்கக்கூடிய ஒரு விழாவிலே நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள் என்று சொல்லுகிற போது அவர் சொன்னார், தேனி மாவட்டத்திற்கு நான் படப்பிடிப்புக்கு போகிற போது நிறைய மலைகள் முட்டையடிக்கப்பட்டு விட்டது, நிறைய இடத்துல மலைகளையே காணா,
அப்படிங்கிற மாதிரி இயற்கை வளங்களை சூறையாடாதீர்கள் என்ற ஒரு கருத்தை அவர் வந்து பகிரங்கமாக சொன்னார். அது மட்டுமல்ல, பல பேட்டிகளிலே உங்களுடைய உயரத்திற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற போது அது ஒரு பிரபஞ்ச பேராற்றல் நம்மளுடைய எண்ணங்களினுடைய அடிப்படையிலே எதிரொலியாக நம்மளை வளர்க்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்து அவர் கருத்து சொல்வதில்லை என்பதில் பல பேர் கோவப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக காரர்கள் சங்கியெல்லாம் அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்துக்களை வந்து நிறைய வெளியிட்டாங்க. நீங்கள் இது மாதிரி பேசக்கூடாது என்றெல்லாம் கூட அவர் எச்சரித்தார்கள், மிரட்டினார்கள் என்று கூட சொல்லலாம். ஒருவர் வந்து என்ன செய்தார்னா, அவர் விமான நிலையத்திற்கு வந்து போகிற போது, பெங்களூர் போன போது, நீ ஏன் தேவர் குருபூஜைக்கு வருவதில்லை என்று சொல்லி ஒருவர் அவரை தாக்க முயற்சி செய்தார். அது கூட கோர்ட்டில் வழக்காக மாறி அவருக்கு எதிராக அந்த தாக்கியோர் மீது கூட தண்டனை அறிவித்தார்கள். எதற்காக என்றால், அவர் சாதி மத அடையாளங்களுக்குள்ளே, இன அடையாளங்களுக்குள்ளே சிக்குவதற்கு அவர் ஒருபோதும் விரும்பியது கிடையாது. அவரை கூட அவர் தமிழரா தெலுங்கரா என்று ஒரு குழப்பத்தை கூட நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் உருவாக்கினார்கள். எதற்கென்றால், அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிற போதெல்லாம் அவரை வந்து தமிழர் அல்லாதவர் என்று ஒரு கூட்டம் வந்து அவரை வந்து பேசினார்கள். அது குறித்து அவர் ஒரு முறை கூட பதில் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், அதை பற்றி பேசுவதற்கு நான் தயாராக இல்லை என்பதிலே அவர் மௌனம் காத்தார். அப்படி முழுக்க முழுக்க அவர் சமூக அக்கறை சார்ந்த விஷயங்களிலே அவர் இருக்கிறார். அவர் ஒரு ஆனந்த உடனில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட வந்து உங்களுடைய மனைவியை பற்றி அவர் கருத்து கேட்குறாங்க. அப்போ சொல்லும்போது, என் மனைவி வந்து என்னை திருமணம் செய்யாமல் இருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார் என்று கூட சொன்னார். நான் கூட அப்பொழுது அவரிடத்தில் சொன்னேன், அலைபேசியில் பேசும்போது சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரி தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எதற்கு பொதுவெளியிலே பேச வேண்டும் என்று கூட நான் கேட்டேன் அவரிடத்தில். ஏனென்றால் அவர் என்னோடு பழகியவர். அவருடைய முதல் திரைப்படமாக இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலே நான் வந்து அசோசியேட் டைரக்டராக வேலை செய்தவன் என்கிற முறையில் அவரை நான் நன்கு அறிவேன். அப்படி கூட நான் அவரிடத்திலே கேட்டிருக்கிறேன். எனவே அவர் வந்து தன்னை வந்து தனக்கு தெரியும் என்றால் தெரியும், தெரியாதுன்னா தெரியாது என்பதை ஓப்பனாக சொல்வார். உதாரணத்திற்கு, மேற்கு தொடர்ச்சி மலை என்கிற ஒரு படத்தை அவர் தயாரித்தார். அப்படி தயாரித்த போது அந்த படம் வந்து அவுட் எடுத்து பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் காப்பி வந்ததுக்கு பின்னாடி படம் பார்க்கும்போது அவருக்கு திருப்தியாக இல்லை. அந்த படம் வந்து முக்கியமான படம், அது ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப நாள் கிடப்பிலேயே இருந்தது. அப்புறம் பின்னால் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை எல்லாரும் கொண்டாடிய போது அவர் சொன்னார், இந்த படம் இவ்வளவு மகத்தானதா என்பது எனக்கு புரியவில்லை, எனக்கு தெரியவில்லை, நான் வந்து இதெல்லாம் தெரியாமல் தான் நான் வந்து இருந்திருக்கேன் என்று வெளிப்படையாக தன் அறியாமையை ஒப்புக்கொண்டார். சமீபத்தில் கூட வந்து இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களுடைய புத்தக வெளியீட்டிலே கலந்து கொள்கிற போது, இந்த விழாவிலே நான் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடாது, பார்வையாளர் வரிசையிலே தான் நான் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ தன்னுடைய யதார்த்தத்தை என்னவாக இருக்கிறோமோ அதைத்தான் அவர் வந்து சினிமாவில் வந்து கேமரா ஆன் பண்ணும்போது மட்டும்தான் நடிக்கிறாரே தவிர, சொந்த வாழ்க்கையில் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான தன்னை ரொம்ப பெரிய ஒரு மேதையாக காட்டிக் கொள்கிற எந்த நடிப்பையும் அவர் வெளிப்படுத்திக் கொள்வது கிடையாது. அவர் வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். நாட்டிலே நடக்கக்கூடிய சாதி மத இன மோதல்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். அவருடைய சில முற்போக்கான கருத்துக்களை பார்த்து திராவிடர் கழகத்திலே கூட அவருக்கு பெரியார் விருது வழங்கினார்கள். பிரகாஷ்ராஜ் எப்படி வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை, அரசுக்கு எதிரான கருத்துக்களை, அதிகாரத்துக்கு எதிரான கருத்துக்களை, மக்களுக்கான கருத்துக்களை பேசுகிறாரோ அதே உணர்வு கொண்டவர் தான் விஜய் சேதுபதி. அவர் வந்து பிரகாஷ்ராஜ் அளவிற்கு வெளிப்படைத்தன்மையாக சில இடங்களில் பேசாமல் விட்டிருக்கலாம். ஏன்னா அவருடைய தொழில் ரொம்ப பாதிக்கும் என்பதனால, இருக்கக்கூடிய அந்த அரசு என்பது ரொம்ப சிக்கலை உண்டாக்கும் என்பதனால அதை அவர் கடந்து சென்றிருக்கிறார். அதே சமயத்தில் அவருக்கு ஒரு சமூக பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது. அவருடைய தந்தையார் வந்து காளிமுத்து என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரு. அவர் வந்து மிகச் சிறப்பான முறையில் ஒரு சுதந்திரமான ஒரு நண்பனை போல இவரை வளர்த்திருக்கிறார். அவருடைய முதல் திரைப்படம் வெளிவந்த போது அவர் அந்த படத்தை காண்பதற்கு முன்பே அவர் இறந்து விட்டார். ஒருவேளை வந்து ரிலீஸ் ஆனதற்கு பின்பும் அவருடைய ஆயுள் ஏற்றிருந்தால் அவருடைய வெற்றியை அவர் பார்க்காமலே இறந்து விட்டார். அப்படி பல பண்பு கொண்ட பல மனிதர்களோடு நட்பு பாராட்டக்கூடியவராக, தொடக்க காலத்திலே பழகிய நண்பர்களோடெல்லாம் தொடர்ந்து உரையாடக்கூடியவராக, நட்பு பாராட்டக்கூடியவராக, யதார்த்தமான ஒரு மனிதராக இருக்கிறார். எனவே பிக் பாஸிலே வந்து இவர் சமாளித்து விடுவாரா? பல்வேறு பிரச்சனைகளை, கான்ட்ரவர்சியான விஷயங்களை எல்லாம் பேசுவார்கள். ஒவ்வொரு துறையிலேயுமே தனித்த ஆளுமைகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த பிக் பாஸினுடைய வீட்டிலே இடம்பெறுவார்கள். அவர்களெல்லாம் சந்தித்து உரையாடுகிற போது பல கான்ட்ரவர்சி, முரண்பாடுகள் வரும், சண்டை வரும், எமோஷ்னலான சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் நடக்கக்கூடிய தவறுகளை அவர் கராளாக சுட்டி காட்டுவாரா? அதற்கான அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர் தருவாரா? எப்படி அதை நடத்தப் போகிறார் என்றெல்லாம் ஒரு கருத்தை வந்து பல பேர் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான ஒரு ப்ரொமோ, ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்றை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, வளவளன்னு பேசக்கூடாது, வாழைக்காய் பச்சி மாதிரி வளவளன்னு பேசக்கூடாது, நீங்கள் மிளகா பச்சி மாதிரி சுருக்குன்னு இருக்கணும் ஒவ்வொரு கருத்தும் அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு ப்ரொமோ கூட வெளியிட்டிருக்கிறார்கள். நகர்வளம் வந்தால், கார்வளம் வந்தால் பத்தாது, நீங்கள் சாதாரண மக்களோடு ஊர்வலம் வர வேண்டும் என்றெல்லாம் வந்து டைலாக் வச்சுருக்கிறாங்க அதில். அப்போ சாமானிய மக்களினுடைய குரல், எளிய மக்களினுடைய வாழ்க்கை, இது குறித்தெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை விவாதிக்கக்கூடிய களமாகவும், அது குறித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இந்த பிக் பாஸ் இடம்பெறக்கூடும் என்பதற்கான அந்த முன்னோட்ட காட்சி நமக்கு தெரியப்படுத்துகிறது.
விஜய் சேதுபதி வந்து குறுகிய காலத்திலே அதிகமான ஒரு உழைப்பை செலுத்தியவர். திரைப்படத்துறையிலே தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்தவர். வித்தியாசமான வேடங்களிலே நடித்தவர். அடிப்படையில் ஒரு மனிதநேயம் மிக்கவர். பல உதவிகளை செய்திருக்கிறார். கொரோனா காலங்களிலே பல சக நடிகர்கள் பல பேருக்கு வந்து மருத்துவ உதவிகள் செய்திருக்கிறார். தன்னோடு நடித்த பல நடிகர்களுக்கும் பல உதவிகள் செய்திருக்கிறார். இயக்குனர்கள் அப்படி பல பேருக்கு வந்து விளம்பரப்படுத்தி கொள்ளாத பல உதவிகளை செய்திருக்கக்கூடியவராகவும் விஜய் சேதுபதி இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமிக்க ஒரு தலை சிறந்த ஒரு கலைஞன். சமூக சிக்கல்களை பிக்பாஸ் சார்ந்த விஷயங்களிலே ஏற்படுகிற போது அதை தன் அனுபவத்தில் இருந்தும் அறிவில் இருந்தும் உணர்ந்து பேசக்கூடிய, தீர்வு சொல்லக்கூடிய, அதை வந்து சரியான முறையில் வந்து ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இயல்பாகவே இருக்கிறது. மக்களோடு உரையாடுவதை அவர் விரும்பக்கூடியவராகவும் இருக்கிறார். எனவே பிக்பாஸினுடைய நிகழ்ச்சி என்பது கமலஹாசன் அவர்கள் ஒரு கோணத்திலே அதை நடத்தி சென்றார் என்றாலும் அதை விடவும் சிறப்பாக இவரால் நடத்தி செல்ல முடியும் என்பது ரசிகர்களினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அதை நிறைவேற்றுவார் என்று நானும் நம்புகிறேன்.